விக்ரம் அப்படின்ற ஒருத்தர் தினமும் செய்தித்தாள் வாசிக்கும் பழக்கம் வச்சுருக்காரு. அன்னைக்கும் அப்படி தான். காலையில் 6 மணிக்கு அவர் வீட்டு வாசலில் செய்தித்தாள் வந்து விழுது. அதை எடுத்து அவர் பார்க்குறாரு. அந்த முதல் பக்கத்தை பார்த்ததும் அவர் கையில் இருந்த டீ கப் கீழே விழுந்துருது. அது என்னன்னா, அவர் எதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்னா, அந்த செய்தித்தாளுடைய முதல் பக்கத்தில் ஒரு பெரிய தலைப்பு இருந்தது. இன்று மாலை 6 மணிக்கு விக்ரம் மரணம் அப்படின்னு. அதுக்கு கீழே அவருடைய புகைப்படம் இருந்தது. இவருக்கு ஒரே அதிர்ச்சி. அது எப்படி சாத்தியமாகும், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பி போய் அந்த செய்தித்தாள் அச்சிட்ட அலுவலகத்துக்கு அந்த பேப்பரை கையோடு கொண்டு போய் கேட்குறாரு. அப்போது அந்த அலுவலகத்தில் இருக்கிறவங்க, நாங்கள் இந்த மாதிரி எந்த செய்தியுமே போடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பேப்பர்ஸையும் எடுத்து அவர்கிட்ட காட்டுறாங்க. அவர் வீட்டுக்கு ரொம்ப குழப்பத்தோடு வந்து ஒரு முடிவெடுக்கிறாரு. இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம எங்கேயும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, ஏதோ ஒன்று நடக்க போகுது போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்துட்டு வீட்டிலே இருக்கார். கரெக்டாக சாயந்தரம் 5:55க்கு ஒருத்தவங்க வந்து அவர் வீட்டு கதவு தட்டுறாங்க. அவர் திறந்து பார்த்த உடனே வெளியில் ஒரு குட்டி பொண்ணு நின்றுட்டுருக்கா. அண்ணா, என் தம்பிக்கு ரத்தம் தேவைப்படுது, எல்லாரும் உங்கள் ரத்த வகை தான் பொருந்தோன்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்லையும் உங்களோட பேர் இருந்தது, அதனால தான் நான் வந்து கேட்குறேன். தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் என் கூட மருத்துவமனைக்கு வந்து என் தம்பிக்கு ரத்தத்தை கொடுத்து உதவி செய்யுங்கண்ணா அப்படின்னு அந்த பொண்ணு கூப்பிடுறா. இவர் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துட்டு, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட ஹாஸ்பிட்டல் போகிறாரு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து அவர் வீடு திரும்பும்போது ஒரு சாலையில் ரொம்ப தூரத்தில் ஒரு லாரி கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாயிடுச்சு. அந்த நேரத்தில் அவர் வீட்டில் இருந்திருந்தால் அந்த விபத்தில் அவர் கண்டிப்பாக சிக்கியிருப்பார். ஏன்னா அந்த லாரி வந்த வேகத்தில் அவரோட வீட்டு கதவை தான் வந்து அந்த லாரி வந்து மோதிருக்கு. அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. அந்த செய்தித்தாள் அவருடைய மரணத்தை சொல்லலை, அவரோட உயிரை காப்பாற்ற வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரங்களில் நமக்கு நடக்கும் விசித்திரமான சம்பவங்கள் பயமுறுத்த அல்ல, நம்மை காப்பாற்றத்தான் வரும்.